எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மே மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை, தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா வைகாசி 2ஆம் தேதி அமாவாசை திருநாள். இந்த அமாவாசையை சேஷ்ட அமாவாசை அப்படின்னு அழைக்கிறோம். ஜேஷ்ட அமாவாசை. இந்த வைகாசி அமாவாசை நாளினுடைய மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அமாவாசை சனி ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய சனி பகவானினுடைய பிறந்த நாளாக வருகிறது. நவகிரகங்களிலே தர்மவான், கர்மகாரகன், நீதிமான், ஈஸ்வர பட்டம் பெற்றவர் என்று புகழக்கூடிய சனீஸ்வர பகவானினுடைய அவதாரம் நிகழ்ந்த தினமாக இந்த வைகாசி அமாவாசை பார்க்கப்படுகிறது. இந்த முறை இது பல்வேறு அற்புத நிகழ்வுகளை தாங்கி வருகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வைகாசி அமாவாசை, ஜேஷ்ட அமாவாசை, அதுவே ஒரு சிறப்பு. ரெண்டாவது சனி ஜெயந்தி, அடுத்து ஒரு சிறப்பு. இந்த எல்லா நிகழ்வுகளும் சனிக்கிழமை நாளில் சேர்ந்து வருவது மேலும் ஒரு சிறப்பு. இத்தனை சிறப்புகளையும் தாங்கி வரும் இந்த அமாவாசையை மகா யோகம் தரும் அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. இந்த அமாவாசையினுடைய காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, 16ஆம் தேதி அதிகாலை 5:11 தொடங்கும் இந்த திதி மறுநாள் அதிகாலை 1:30 வரை இருக்கிறது. இதுதான் இந்த அமாவாசையினுடைய கால அளவு. சார், இந்த ஜேஷ்ட அமாவாசையில் என்னென்னலாம் செய்யலாம்? சனி அமாவாசையான இந்த முக்கிய நாளில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே அமாவாசைகளில் விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசை விரதம், இன்னும் சொல்லப்போனால் அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க கட்டாயமாக இந்த அமாவாசை நாளில் விரதம் இருப்பது ரொம்ப உசிதம். காலையிலிருந்து மாலை வரை அல்லது அன்றைக்கி ஃபுல்லாகவே விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், அது அவரவர்களினுடைய உடல் வாகை பொறுத்து. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அட்லீஸ்ட் 2 வேளை உணவினை தவிர்த்து விரதம் இருந்து இரவு உணவு சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணலாம். அமாவாசை விரதம் இருந்தால் உங்களுடைய முன்னோர்கள் மகிழ்வடைவார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஜாதகத்தில் இருக்கிற பூர்வ புண்ணிய தோஷம் முழுமையாக விலகும். இந்த சனி ஜெயந்தி நாளன்று விரதம் இருந்து சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி பகவானினுடைய அந்த 7.5 சனி பாதிப்பு, கண்டக சனி பாதிப்பு, அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு, சனி திசை, சனி புத்தி, சனி பகவானுடைய தடைகள், இப்போ 7ல் இருக்குதுனார் சார், எனக்கு திருமண தடை வருது சார். 5ல் இருக்கார் சார், குழந்தை பிறப்பில் தடை வருது சார். 4ல் இருக்கார் சார், வீடு வாங்க முடியல, வண்டி வாகனம் வாங்க முடியல. இந்த மாதிரி அந்த பகவான் சனீஸ்வர பகவான் அமர்ந்த இடத்தில் ஏற்படுத்தும் தடையும் பரிபூரணமாக விலகும். எப்படி அந்தந்த தெய்வங்களினுடைய அவதார நாட்களில் அந்த தெய்வங்களை நாம் வழிபட்டால் நமக்கு பலன்கள் கிடைக்கிறதோ, அதே மாதிரி சனி ஜெயந்தி நாளன்று சனீஸ்வரரை வழிபட்டால் அவர் ஏற்படுத்தும் தடையிலிருந்து நாம் விடுதலை ஆகலாம். சரிங்களா? பொதுவாக அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க. சார், நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை,
தை அமாவாசை ஆகிய அமாவாசைகளில் நாங்கள் தர்ப்பணம் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிறப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சனி ஜெயந்தி அமாவாசையில், அதுவும் இந்த முறை சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த சனி ஜெயந்தி அமாவாசையில் அனைவரும் அவரவர்களினுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். எப்படியெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம்? குருமார்களை பிடிச்சி நீர்நிலைக்கு அருகிலே வச்சுட்டு பிண்டம் பிடிச்சி முறையாக கொடுக்கலாமா? இது ஒரு மெத்தடு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதற்கு ஏற்புடையவர்கள் இதை செய்யலாம். இல்லை சார், என்னால் இவ்வளோ மெனக்கெட்டு பண்ண முடியாது அப்படின்னா, மிக மிக எளிமையான வழிமுறை என்னென்னா, பசுமாட்டிற்கு உணவினை அளிப்பது. சார், பசுமாடு அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடியிருக்கும் ஒரு ஜீவன். அதனால தான் ஒரு சுபகாரிய நிகழ்வுகளில் இந்த பசுமாட்டை முன்னிலையாக வகிக்கிறோம். இந்த பசு மாட்டினுடைய பசியை எவர் ஒருவர் அமாவாசை திதியில் பூர்த்தி செய்கிறாரோ அவர்களினுடைய பித்ருதோஷம் நீங்கும். சார், எனக்கு ரொம்ப பித்ருதோஷம், குலதெய்வ சாபம் ஒன்றும் இல்லைங்க. ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டுவிட்டால் அதைத்தான் பித்ருதோஷம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பித்ருதோஷம் ஏற்படும் பொழுது என்னென்னலாம் ஏற்படும்னா, திருமண தடை, குழந்தை பிறத்ததிலே ஏற்படுற தாமதம், தடைகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கிறதுல தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் 5வது இடம் சரியாக இல்லாமல் இருப்பது, தோஷமாக இருப்பது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வைக்கலாம் இந்த சனி ஜெயந்தி அமாவாசையில். நான் ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதாவது, சனி ஜெயந்தி அமாவாசை நாள் அன்று ஒரு தீபம் ஏற்றப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும். அது என்ன தீபம்னா, அரசங்குச்சியை பயன்படுத்தி ஏற்றப்படும் நல்லெண்ணெய் தீபம் ரொம்ப விசேஷ பலனை பெற்றுத்தரும். இது என்னங்க அரசங்குச்சியை பயன்படுத்தி ஏற்றுற நல்லெண்ணெய் தீபம் அப்படின்னா, எப்படி பசுமாட்டிற்குள் அனைத்து தேவர்களும் குடியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதோ, அதே போல் அரசமரம் இருக்கு இல்லையா, அந்த அரச மரத்தினுடைய பாகங்களில் அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதாக ஐதீகம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரச இலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, நுனி பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் விஷ்ணுவும், அடிப்பகுதியில் சிவனும் இருப்பதாக ஐதீகம். இந்த அரசன் மரம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் தேவர்களும் குடியிருக்கும் ஒரு மரம். அதனால தான் யாகத்திற்கு நாம் அரசங்குச்சியை பயன்படுத்துகிறோம். இந்த அரசங்குச்சியை நீங்கள் சேகரித்து எடுத்து வரலாம். சும்மா ஒரு குச்சி கூட இருந்தால் போதும். சரிங்களா? எடுத்துகிட்டு நல்ல நீளமான நல்ல தடிமனான ஒரு குச்சியை எடுத்துகிட்டு இந்த நல்லெண்ணெயில் இந்த குச்சை நனைத்து கற்பூரத்தை கொளுத்தி அந்த கற்பூர தீபத்தில் இந்த அரசங்குச்சியை காட்டினீங்கன்னா அது எரிபடும். இதை நீங்கள் சுவாமிக்கு ஊதுபத்தி காட்டுவீங்க இல்லையா, அந்த மாதிரி காட்டலாம். எப்போது? சனி ஜெயந்தி நாளன்று இதை நீங்கள் செய்யலாம். இப்படி நீங்கள் செய்வதின் மூலமாக இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானினுடைய ஒரு அம்சம். அரசங்குச்சி என்பது அது தேவர்களினுடைய அம்சம். ஸோ இந்த நல்லெண்ணெயில் அரசங்குச்சியை நனைத்து அதை நாம் ஏறி ஊட்டி அதை நாம் சுவாமிக்கு காட்டுவது, ஊதுபத்தி மாதிரி அப்படியே காட்டுறது அவ்வளவு விசேஷம். உங்களுடைய சனி பார்வை, சனி தோஷம் ஆகியவற்றை நீக்க செய்யும். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த
சனி ஜெயந்தி நாளன்று செய்யக்கூடிய வஸ்திர தானம், அதாவது கருப்பு நிற வஸ்திரத்தை தானமாக கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், இந்த சனி ஜெயந்தி நாள் அன்று உங்களினுடைய பரம்பரையே, வம்சமே சனி தோஷத்திலிருந்து விடுபடும். ஆக்சுவலாக சனி பகவானினுடைய காரகர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யாருன்னா வறியவர்கள், ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள். எப்பயுமே சனியினுடைய திசாபுக்தி காலங்கள், 7.5 சனி காலங்கள், இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவருடைய அந்த தோஷம் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா வறியவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது பண உதவி பண்ணலாம், கல்விக்கு உதவி பண்ணலாம். அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் உதவினீங்கன்னா சனி உங்களிடத்தில் தோஷம் ஏற்படுத்த மாட்டார். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், சனி பகவானோட தோஷத்தில் இருக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்க, உதாரணத்துக்கு ஒரு 7.5 சனி நபரே நம்மக்கிட்ட வந்து சொல்கிறார், இது மாதிரி 7.5 சனிங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரே வார்த்தையில் வறியவர்களுக்கும் ஏழ்மையில் இருப்பவர்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதன்படியே அவர்களும் செய்வார்கள், சிறந்த பலனினை பெறுவார்கள். இப்படி சனி பகவானினுடைய ஹோர பார்வையிலிருந்து தப்பிக்க சனி ஜெயந்தி நாளன்று வஸ்திர தானம் செய்வதும் வறியவர்களுக்கு உதவி செய்வதும் சிறப்பான பலனினை பெற்றுத்தரும். அன்றைய தினத்திலே நாம் கோலம் போடக்கூடாது. சனி ஜெயந்தி நாளன்று எக்காரணம் கொண்டும் வீட்டில் கோலம் போடக்கூடாது. பொதுவாக அமாவாசை நாள் வந்தாலே நாம் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட மாட்டோம். காரணம் என்னென்னா, இந்த கோலம் அப்படிங்கிறது கோடுகளினுடைய பின்னமைப்பு, 2 கோடு இணைது இன்ட்டு மார்க் மாதிரி. ஸோ இதை சக்கரங்கள் என்று அழைக்கிறோம். இந்த சக்கரங்கள் அப்படிங்கிறது தெய்வ அம்சம் கொண்டது. அதனால தான் கோலத்தை போட்டுருச்சு அந்த கோலத்தை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா அது தெய்வ அம்சம் உடையது. ஸோ இந்த தெய்வ அம்சம் நிறைந்த சக்கரத்தை தாண்டி ஆத்மாக்களால் உள்ளே வர முடியாது. நம் இந்து சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அமாவாசை நாளில்தான் நம்மளுடைய பித்ருக்கள், முன்னோர்கள் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை ஏற்க பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதன்படி இந்த பூலோகம் வரக்கூடிய அந்த முன்னோர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அமாவாசை நாளில் வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். 1. 2வது, அசைவம் சாப்பிடக்கூடாது. பொதுவாக அமாவாசை நாளில் அசைவம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிந்த நண்பர் என்ன பண்ணுவார்னா, ஈவினிங்க்கு மேலே சாப்பிடுவார். ஒரு 6 மணிக்கு மேலே சாப்பிட்றோம் சார் அப்படிம்பார். பொதுவாக ஒரு சூரியன் மறைந்ததற்கு பிறகு அந்த நாள் நிறைவுற்றது அப்படிங்கிற கணக்கு ஏற்பட்டாலும், அமாவாசை திதி இருந்தது அப்படின்னு சொன்னால் அமாவாசை நிறைவு பெற்றதாக கணக்கில் வராது. அதனால் எப்பயுமே அமாவாசை நாள் அன்று அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும், கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் சுபகாரியங்களை திட்டமிடுதலையும் தவிர்க்க வேண்டும். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைய நாள் அன்னைக்கு சுபகாரியம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய தென் தமிழகத்தில் தான், இன்னும் சொல்லணும்னா தென்னாட்டில் தான் இந்த அமாவாசை நாளில் சுபகாரியங்களை தவிர்க்கிறோம். பட் வடநாட்டில் அமாவாசை நாளில் தான் சுபகாரியமே செய்வாங்க. கிரகப்பிரவேசம், கல்யாணம் கூட அமாவாசையில் தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க அமாவாசையை சுபதினமாக பார்க்கிறார்கள். ஆனால் நாம் சுப நாளாக பார்க்குறதில்ல, முன்னோர்களின் வழிபாட்டுக்கான நாளாக பார்க்குறோம். அன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பல பேர் அன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை எடுக்கலாம், அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறாங்க. அமாவாசை நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரிங்க இந்த சனி ஜெயந்தி அமாவாசை நாள் அன்று நான் சொல்கிற சில பொருட்களை
தானமாக கொடுக்குறச்ச பரிபூரண பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு கருப்பு எள்ளு. இந்த கருப்பு எள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ சனி திசை ஓடிட்டுருக்கு, சனியோட பிரச்சனை போயின்ட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த சனி ஜெயந்தி அமாவாசை நாள் அன்னைக்கு கருப்பு எள்ளிலிருந்து பிழிந்தெடுக்கப்பட்ட நல்லெண்ணெய், அதாவது அந்த எள்ளுலேருந்து தான் எண்ணெய் வருது, அதனால் நான் நல்லெண்ணெய் சொல்கிறேன். நல்லெண்ணெயை கோயில்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். சனி ஜெயந்தி நாளன்று நல்லெண்ணெயை உங்களுடைய அருகில் இருக்கிற கோயிலுக்கோ அல்லது குலதெய்வ கோயிலுக்கோ வாங்கி கொடுக்கறதின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் விலகும். அற்புதமாக உங்களுடைய தோஷம் விலகிவிடும். இது ஒன்று. அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, சனியால் ஏற்படக்கூடிய திருமண தோஷமாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறத்ததில் தோஷமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதில் தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த தோஷமாக இருந்தாலும் சனி ஜெயந்தி நாள் அன்று நல்லெண்ணெயை கோயில்களுக்கு வாங்கி கொடுத்தால் அந்த தோஷம் விலகும். ஒன்று. ரெண்டாவதுங்க, கடுகு எண்ணெய். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கடுகு எண்ணெய்ன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஒரு சிறந்ததொரு ஒரு எதிர்மறை ஆற்றலை விளக்கும் சக்தி கொண்ட ஒரு எண்ணெய். சனிக்கிழமை நாள்லையோ சனி ஜெயந்தி நாள்லையோ நவகிரகங்களில் சனியை வழிபாடு செய்கிறச்சே இந்த கடுகு எண்ணெயை வடநாட்டில் பயன்படுத்துவாங்க. இன்னும் சொல்லணும்னா, சுபகாரியம் நிகழும் பொழுது இந்த கடுகு எண்ணெயை 4 புறமும் தெளிப்பார்கள். ஏன்னா எதிர்மறை சக்திகள் உள்நுழையக்கூடாது, இது ஒரு கவசம் மாதிரி காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக வடநாட்டில் இதை செய்வாங்க. பட் நம்ம ஊரில் கடுகு எண்ணெய் அப்படின்னாவே என்னங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கடுகு எண்ணெய்ங்கிறது எதிர்மறை ஆற்றலை நீக்க செய்யும். ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன். சனி ஜெயந்தி நாளன்று கடுகு எண்ணெயை லைட்டாக உடலில் தேய்ச்சிக்கிட்டு, சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு உடலில் லைட்டாக தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் குளித்தீர்கள் என்று சொன்னால் அந்த சனி தோஷம் விலகும். சனியினால் ஏற்படக்கூடிய பெரும் பாதிப்புகள், கெடுபார்வை ஆகியவை விலகும். பொதுவாக இந்த சனி பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறச்சே மலை மாறி கொடுக்கிற துன்பங்களை அவர் சாரல் மலை போல குறைத்து கொடுப்பார். சரிங்களா? அதனால் சனி பகவான் உங்களுக்கு அருளினை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த கடுகு எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். அன்றைய தினமன்று மந்திரங்கள் சொல்வது என்பது மிக மிக அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். அதாவதுங்க, ஒரு மந்திரத்தை எந்த நாளில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லா நாளுமே சொல்லலாம். பட் அமாவாசை கூடி வரும் நாட்களில், அதுவும் இந்த சனி ஜெயந்தி நாளில் ஒரு முறை ஒரு மந்திரத்தை சொன்னால், ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொன்னீங்கன்னா அது லட்ச மடங்கு பலன் தரும். அதனால் மந்திர பிரயோகம், மந்திர சித்திகள் செய்ய நினைப்பவர்கள், அவர்களின் இஷ்ட தெய்வத்தை வணங்க நினைப்பவர்கள் மந்திர உபதேசம் செய்ய இந்த அமாவாசையை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்ய மறந்துடுறீங்க. இந்த ஜேஷ்ட அமாவாசை அன்று, சனி ஜெயந்தி அமாவாசை அன்று அவசியம் அனைவரும் அவரவர்களின் குலதெய்வங்களின் ஆலயங்களுக்கு சென்று குலதெய்வத்தை சிரதையோடு வணங்க வேண்டும். அப்படி வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குலதெய்வ தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம், பித்ரு தோஷம் முற்றிலுமாக நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஜேஷ்ட அமாவாசை நாள் அன்னைக்கு உப்பை வாங்கி வீட்டில் வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி போல கொடுப்பாரும் இல்லை, அவரை போல கெடுப்பாரும் இல்லை. சனி பகவானை வணங்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறது மகாலட்சுமியை சேர்த்து வணங்குங்க. ஏன்னா சனி தடை நீக்கிட்டார்னா மகாலட்சுமி கொடுக்குறத கொட்டி கொடுப்பா. அதனால் எப்பயுமே சனீஸ்வரரை வழிபாடு பண்ணுறச்சே தாயாரையும் வழிபாடு பண்ணுங்க, யார் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்வேன். இந்த உப்பு அப்படிங்கிறது தாயாரினோட அம்சம், லக்ஷ்மியினுடைய அம்சம் தான் இந்த உப்பு. அதனால் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஜேஷ்ட அமாவாசை சனி ஜெயந்தி அன்னைக்கு கல்லுப்பு வாங்கி வீட்டில் ஜாடியில் ரொப்பி வைக்கிறதின் மூலமாக
அந்த சனி ஜெயந்தி நாளில் உப்பு வாங்குறதின் மூலமாக மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, சனி இருக்கும் பொழுது மகாலட்சுமி வந்தாள்னா அவளை நீங்களே போனாலும் போக மாட்டா. அதான் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, சனி கொடுத்ததை தலைமுறைக்கும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சனியினுடைய பிறந்த நாளான இந்த வைகாசி அமாவாசை அன்று நம்ம உப்பை வாங்கி வச்சு மகாலட்சுமியை அழைக்கிறச்சு மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக நித்தியமாக நம்மளுடைய வீட்டில் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர நம்பிக்கை. சரிங்களா? இதையும் நீங்கள் அவசியமாக செய்யுங்க. கட்டாயமாக அன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்க. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், சனியினுடைய பிரச்சனை தீரணும், சனியின் ஹோர பார்வையிலிருந்து விடுபடணும்னா ஆஞ்சநேய வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கறதா இருக்கும். ஒன்றும் இல்லை, அருகில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு, ஆக்சுவலாக பெருமாள் கோயிலில் சனீஸ்வரருக்கும் சன்னதி இருக்கும், ஆஞ்சநேயருக்கும் இருக்கும். ஸோ 2 பேருமே கும்பிட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.